அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அன்சீன் பேசேஜஸில் வீக் கொஸ்டின் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனுடைய கம்ப்ளீட் நோட்ஸை ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் கொஸ்டினா என்ன அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி வீக் கொஸ்டின்னா என்ன அப்படிங்கிறத 2 பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். ஒன்று, மேலே பேசேஜஸ் கொடுத்து கீழே ஒரு 4 கேள்வி கொடுத்து இதில் எது ரொம்ப வீக்கான கொஸ்டின், எது அழுத்தம் இல்லாம கேள்வி கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா. ஸோ இல்லை அப்படின்னா வீக் கொஸ்டினுக்குன்னு நம்ம நிறைய பேட்டர்ன்லாம் பார்த்தோம், கொஸ்டின் டைப் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதில் ஈஸியான டைப்பை கேட்கலாம். வீக் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஸோ 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வீக் கொஸ்டினா என்ன அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் வீக் கொஸ்டின் கம்ப்ளீட் நோட்ஸ் உங்களுக்கு ரெடி பண்ணிருக்கேன் பாருங்க. ரெக்யர் ஒன்லி டைரக்ட் ரிட்ரைவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வித்தவுட் எனி திங்கிங். யோசிக்கிறதுக்கு வேலை இருக்கு. டைரக்டா ஃபேக்ட் என்னவோ அதை கேட்பாங்க. அது பேர் வீக் கொஸ்டின். ரொம்ப கிரிட்டிக்கலா திங்க் பண்ண தேவையில்ல, இன்ஃபரன்ஸ் டைப்ல யோசிக்க தேவையில்ல, இதெல்லாம் தேவையில்ல. ஆர் டூ வேக் ஆர் ஜென்ரல் மேக்கிங் தம் இன்எஃபெக்டிவ். ஸோ இந்த வீக் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஜென்ரலா இருக்கும். ஓகேவா, கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்காது. லேக் டெப்த் அனலிட்டிக்கல் டிமாண்ட். ரொம்ப ஆழமாக போய் யோசிக்கவும் தேவையில்ல, மைண்டை போட்டு அனலிட்டிக்கல் பண்ணவும் தேவையில்ல. கேன் பி ஆன்சர்ட் இன் 1 or 2 words. 1 or 2 wordsல ஆன்சரை சொல்லிட முடியும். ஓகேவா. ஹாவ் எஸ் ஆர் நோ ஆன்சர்ஸ் வித்தவுட் எக்ஸ்பிளனேஷன். எஸ் நோலே முழுமையான ஆன்சர் கிடைச்சிடும், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தேவை. ஸோ இதுதான் வீக் கொஸ்டினுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேவா. ஸோ ஏன் அவங்க அப்படி வீக் கொஸ்டினாக கேட்கணும்? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் கொஸ்டின் ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, வீக் கொஸ்டின் ஒரு டாபிக். ஏன் வீக்காக கேட்கணும் அப்படின்னா, சிம்பிளாகவும் மேபி கேட்பேன் அப்படிங்கிற மெத்தடில் கொடுத்துருக்கலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி கொஸ்டின்ஸை கொடுத்து இதில் எது வீக் ஃபார்மேட்டில் இருக்கணும்னு கேட்கலாம். ஓகேவா. ஓகே, அடுத்த பாருங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வீக் கொஸ்டின். டைரக்டா கேள்வி கேட்கறது அல்லது ஃபேக்டா அப்படியே கேட்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. த பிரைம் மினிஸ்டர் announced a new economic policy on Monday. Who announced the new economic policy? இதுக்கு ஏதாவது ரொம்ப யோசிக்கணுமா? கிடையாது. சிம்பிளா பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபேக்ட் அப்படியே கேட்டிருக்காங்க, சிம்பிளா பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு. ஓகேவா. ஓகே. when was the new economic policy announced? சிம்பிள், மண்டே. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. the answer are explicitly stated in the passage require no analysis. அனலைஸ் பண்ணவே தேவையில்ல, அப்படியே வேற பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா. அடுத்த எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். ரொம்ப டெப்த்துக்கே போக தேவையில்ல, எஸ் ஆர் நோல சிம்பிளா முடிச்சிடலாம். Deforestation leads into a rise in global temperature. Deforestation leads to a rise in global temperatures. Deforestation வந்து குளோபல் டெம்பரேச்சரை அதிகப்படுத்துறதுக்கு அது என்ன செய்யும்? அது வழிவகுக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் கேள்வி பாருங்க. டஸ் டிஃபாரஸ்டேஷன் அஃபெக்ட் குளோபல் டெம்பரேச்சர்? எஸ் ஆர் நோவா? எஸ். சிம்பிளா ஆன்சர் சொல்லி முடிச்சிடலாம், எஸ். ஒய் இட்ஸ் வீக். ஏன் இது வீக்கா இருக்கப்ப அந்த கொஸ்டின் டஸ் நாட் ஆஸ்க் ஒய், ஹவு, இந்த மாதிரி கேள்வியே கேட்கல. பண்ணுமா பண்ணாதா, அவ்வளவுதான் கேள்வி. ஏன் பண்ணுது, எப்படி பண்ணுது அப்படின்னா நம்ம கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ணி பயங்கரமா திங்க் பண்ற மாதிரி இருந்திருக்கும். ஓகேவா. ஓகே. அடுத்த வேக் ஆர் அன்கிளியர் கொஸ்டின். ரினியூவபிள் எனர்ஜி இஸ் கெய்னிங் பாப்புலாரிட்டி டியூ டு என்விரான்மெண்டல் கன்சர்ன். ரினியூவபிள் எனர்ஜி கெய்னிங் பாப்புலாரிட்டி டியூ டு என்விரான்மெண்டல் கன்சர்ன் அப்படின்னா, ரினியூவபிள் எனர்ஜி பண்றோம் இல்லையா, மறுசுழற்சி முறையில எனர்ஜியை திரும்ப ரீகால் பண்றோம்ல, அது வந்து கண்டிப்பா என்ன செய்யும்? ஒரு பாசிட்டிவா தான் இருக்கும். ஓகேவா. ஸோ வாட் இஸ் திஸ் பேசேஜ் அபவுட்? இந்த பேசேஜ் என்ன சொல்லுது? ரினியூவபிள் எனர்ஜியை பத்தி சொல்லுது, அவ்வளவுதான். ஒய் இட்ஸ் வீக். த கொஸ்டின் இஸ் டூ பிராட், டஸ் நாட் ஃபோக்கஸ் எனி ஸ்பெசிபிக் டீடைல். ஓகேவா. ரொம்ப இது ஸ்பெசிபிக்ல எதுவுமே கேட்கல, ஓவராலா என்ன சொல்லிடுச்சு? சிம்பிளா ரினியூவபிள் எனர்ஜினா எந்த டாபிக் எதை பத்தி பேசுது, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. ரினியூவபிள் எனர்ஜி முடிஞ்சிருச்சு. ஓகேவா. அடுத்த லிஸ்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ். லிஸ்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ், லேக் அனாலிசிஸ். The government plans to implement new policies for reducing air pollution. அதாவது லேக் அனலிசிஸ்னா நம்ம அனலைஸ் பண்றதுக்கு அங்க வேலையே கிடையாது. கவர்மெண்ட் வந்து ஒரு பிளான் பண்ணிருக்கு, என்னன்னா ஒரு மாதிரி நியூ பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னா ஏர் பொல்யூஷனை குறைக்கணும் அப்படின்ட்டு. லிஸ்ட் 2 policies mentioned in the passage. List 2 policies mentioned in the passage. The government plans implement new policies. Why it's weak? It only requires copying information without understanding its impact. அதோட இம்பாக்டை பத்தி நம்ம யோசிக்க தேவையில்ல. ஓகேவா. ஸோ ஏர் பொல்யூஷன் அதை பத்தி சொல்லுது. ஓகேவா. லிஸ்ட் 2 policies mentioned in the passage. ஒருவேளை பேசேஜ்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பாலிசியை மட்டும் எடுத்து எழுதினா போதுமானது. ஓகேவா. இட் ஒன்லி ரெக்வயர்ஸ் காப்பிங் இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷனை அப்படியே காப்பி பண்ணி போட்டா போதுமானது.
ஓகேவா. இதில் வந்து நியூ பாலிசி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நியூ பாலிசி கொடுத்துருக்காங்க. இதோட ஹோல் கண்டென்ட் பாலிசி அந்த மாதிரி பேசேஜில் இந்த மாதிரி கொடுத்துருக்க பாலிசியில் ஒரு 2 பாலிசி எழுதுங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஓகே. 2 obvious or common sense questions. Regular exercise improves physical and mental health. ஓகேவா. ஸோ 2 ஆப்வியஸ், ரொம்ப ஆப்வியஸாக தெரியும் இந்த ஆன்சர். காமன் சென்ஸ் ஜஸ்ட் திங்க் பண்ணாலே போதும் இந்த ஆன்சர் முடிச்சிடலாம். இஸ் எக்ஸசைஸ் குட் ஃபார் ஹெல்த்? எஸ், முடிஞ்சு போச்சு. இஸ் டஸ் நாட் ரெக்யர் எனி அண்டர்ஸ்டாண்டிங் பியாண்ட் காமன் நாலேஜ். காமன் நாலேஜை தாண்டி இதில் ஒன்றும் யோசிக்க தேவையே கிடையாது. ஒய் அவாய்ட் வீக் கொஸ்டின்ஸ்? ஆனால் வீக் கொஸ்டின்ஸை ஏன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, அது வந்து டோன்ட் சேலஞ்ச் த ரீடர். டோன்ட் சேலஞ்ச் த ரீடர். ரீடரை சேலஞ்ச் பண்ணாது. ஃபெயில் டு டெஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் ரீசனிங் இன்டர்பிரேஷன், இதுக்கெல்லாம் வேலையே வைக்காது. மேக்கிங் த லேர்னிங் ப்ராசஸ் இன்எஃபெக்டிவ் அண்ட் மெக்கானிக்கல், ரொம்ப என்ன சொல்றது, எஃபெக்ட்லெஸ்ஸாக இருக்கும். அதனால வீக் கொஸ்டின்ஸை எப்பவும் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. பட் இவங்க வீக் கொஸ்டின் என்ன நினச்சி கொடுத்துருக்காங்கலாம் அப்படின்னா, ஸோ சிம்பிளாகவும் நான் கொஸ்டின் கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா கொடுத்துருக்க கேள்வி கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து இதில் எது வீக் கொஸ்டினான ஃபார்மேட்டில் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். நம்மளை டஃப்பாக காம்ப்ளிகேட் பண்ணணும்னா இது ஒன்று தான். கீழே வந்து ஃபேக்ட் கொஸ்டின் ஒன்று கொடுத்துட்டு, எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் ஒன்று கொடுத்துட்டு, இல்லை அனலிட்டிக்கல் கொஸ்டின் ஒன்று கொடுத்துட்டு கீழே எது வீக் டைப்ல இருக்குன்னு கேட்கலாம். அப்போ ஃபேக்ட் கொஸ்டின் கேட்டிருந்தா அதை ப்ரிஃபர் பண்ணலாம். எஸ்ஆர் நோ டைப் கேட்டிருந்தா அதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இதோட என் கார்டு முடிஞ்சு. ரொம்ப சிம்பிளானதான். ஸ்ட்ராங் கொஸ்டின் கூட நிறைய ஃபார்மேட் போச்சு. ஆனால் வீக் கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ரொம்பலாம் யோசிக்கவே தேவையில்லை. ஸோ ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிட முடியும், ஆன்சர் பண்ணிட முடியும். பட் ஆனால் கொடுத்துருக்கத கொஸ்டினை நல்லா அனலைஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ அன்சீன் பேசேஜஸ் வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, படிங்க. ஓகேவா. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு தயவு செய்து ரெஃபர் பண்ணி அனுப்புங்க. ஓகேவா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.